இந்த போஸ்டர வந்து நாங்க வந்து ஷேர் பண்றது, அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் அவ்ளோ வந்து எக்ஸைட்மென்ட்ல வந்து ஆழ்த்திட்டீங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிண்ணா. தேங்க் யூ, தேங்க் யூ. இல்ல ரொம்ப நாள் வேற டியூ வேற இல்ல. ஸோ அ அதான் இது எல்லாமே கரெக்ட்டான டைம்ல வந்து அமைஞ்சது. ஸோ வெரி ஹாப்பி. கண்டிப்பாண்ணா. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டா எங்களுக்கு இருந்தது வந்து, நீங்க வந்து புரொடியூஸ் பண்றீங்க. ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அதுக்கும் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏன்னா இது ஒரு மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட். எல்லாருக்குமே தெரியும். எஸ்டிஆர் 50 வந்து யார் பண்ண போறாங்க? யாரெல்லாம் இருக்க போறாங்க அந்த ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட், யுவன் சார் மியூசிக் எல்லாமே கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அண்ட் ஆனா இந்த புரொடக்ஷன் இது வந்து எதிரே பார்க்கலையே நாங்க. இல்ல இது பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 திங்ஸ் கிளியர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் வரும்போது அ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ண முடியுமான்றது எங்களுக்கே டவுட்டா தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து ராஜ்கமல் வந்து அவங்க உள்ள வந்து கமல் சார் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சரி ஓகே இது பண்ண முடியும் அப்படின்னு. பட் என்னன்னா நம்மளுக்கு இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த சேட்டலைட், இந்த டிஜிட்டல் ஓடிடி இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுனால, இப்ப இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம்னா, நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் இல்லாம போயிடுச்சு. ஸோ, அதுக்கு வந்து இப்ப நம்ம வொர்க் அவுட் பண்ணி, இப்ப ப்ராஜெக்ட்ட வந்து அதோட ஸ்கேலு அது எல்லாமே நம்ம வந்து கட் டவுன் பண்ணோம் அப்டின்னா, இப்ப நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த படம் வரல அப்டின்னா, அதுவும் நம்மளுக்கு நாளைக்கு ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா, இப்ப நீங்க படம் பார்க்குறவங்களுக்கு வந்து, நம்ம என்னலாம் இங்க வந்து கோ த்ரூ பண்றோம் அப்டின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ, வென் வி ஹேவ் டூ டெலிவர்ல. ஸோ, கண்டிப்பாண்ணா. அந்த ஒரு ரீசன் தான். ஸோ, அதுக்கப்புறம் நானும் தேசிங்கும் டிசைட் பண்ணி தான் போய் கமல் சார் மீட் பண்ணி, இந்த மாரி இல்ல சார் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, அவர் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஸோ, அவருக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்க தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ, அப்படிதான் வந்து வந்தது. தென் என்னன்னா, நம்ப இப்ப யார்கிட்ட போய் நம்ம பண்ணாலும், அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஏன்னா இவ்ளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஸோ, அத வந்து இப்ப நம்பளே பண்ணா இது பெட்டரா இருக்கும்ன்றது எப்ப வந்ததுன்னா, மனோஜ் சார் உள்ள வந்து அதுக்கப்புறம் அவரு வந்து எல்லாம் பார்த்துட்டு, ஓகே இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேசிங்க, நானு எல்லாரும் பேசி இது பண்ணதுக்கு அப்புறமா, இத நம்பளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான். நீங்க நம்ப மாட்டீங்க. எ மனோஜ் சார்லருந்து, யுவன் சார்லருந்து இந்த என்டயர் டீம் நான் சொல்றேன். இந்த அ எடிட்டரா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும் எல்லாருமே அந்த பஸ் எல்லாமே வந்து ஸ்கை லெவல்க்கு வந்து போயிருச்சு. அதுல வந்து டவுட்டே வந்து கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் எத பத்தி நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேசிங் பெரியசாமி அவர்களுடைய டிரெக்ஷன்ல இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேசிங்க, நானு எல்லாரும் பேசி இது பண்ணதுக்கு அப்புறமா, இத நம்பளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான். நீங்க நம்ப மாட்டீங்க. எ மனோஜ் சார்லருந்து, யுவன் சார்லருந்து இந்த என்டயர் டீம் நான் சொல்றேன். இந்த அ எடிட்டரா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும் எல்லாருமே, இதுவரைக்கும் யாருமே ஒரு பைசா கூட சம்பளம் வாங்கல. நான் அக்ரீமெண்ட் கூட போடல. எல்லாருமே இந்த வாவ்! ப்ராஜெக்ட் நடக்கணும்னு சொல்லி, இது மாரி வந்து ஒரு சின்ன படத்துக்கு நடக்கும். லைக் ஒரு டீமா எல்லாரும் சேர்ந்து, ஓகே நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர்றது வந்து, ஒரு சின்ன படத்துக்கு நடக்கும். பட் இவ்ளோ பெரிய ஒரு படத்துக்கு வந்து, இவ்ளோ பேர் சப்போர்ட் பண்ணி, இது வந்து இந்த என்டயர் டீமால தான் இது பாசிபிள் ஆச்சு. அதனால தான் நான் புரொடியூசரா இது ஸ்டார்ட் பண்ணவே முடிஞ்சது. ஸோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னேன் நான். அதான் அதோட மீனிங். ஸோ இப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஃபேன்ஸுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கேப் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து பண்ணல. இப்போ நெறைய பேர் நான் பார்க்குறேன் சோசியல் மீடியால எல்லாமே சொல்லுவாங்க. 2 இயர்ஸா அவர் வந்து படம் பண்ணல. இந்த படத்துக்காக ஏன் வந்து டைம் வேஸ்ட் பண்றாரு அப்படி இப்படின்னு. வெளியில இருந்து நம்ம பேசுறது ரொம்ப ஈஸி. பட் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த படத்துக்காக ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. தேசிங் பாவம் இவ்வளோ நாள் வெயிட் பண்றாரு. நான் பாட்டுக்கு வேற படத்துக்கு போயிட்டேன்னா, அப்புறம் அவரு என்ன பண்ணுவாரு? ஸோ இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி, இதெல்லாம் செட் பண்ணி நாங்க பண்றதுக்கே எங்களுக்கு இவ்ளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ அது அ ஸோ பட் ஃபைனலி எனக்கு என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நடக்கணும். இது வந்து மோர் தென் இந்த படம் வந்து எங்களுக்கு எப்படின்னா, அ இது ஏதோ நெறைய வெளியில இருக்கிறவங்க எப்படி நெனச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ பாகுபலி எடுக்குறாங்க, இது எடுக்குறாங்க, அது எடுக்குறாங்க. அது எங்க இன்டென்ஷனே கிடையாது. எங்க இன்டென்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு ஒரு பெருமை சேர்க்கிற மாரி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு, ஒரு படமா, ஒரு கதையா எல்லாருமே நம்புறோம். ஸோ அந்த நம்பிக்கைய வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும். வெதர் இட் இஸ் a ஹிட் ஆர் ஃப்ளாப் அது வந்து ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம நெனச்சுக்கலாம் ஒரு படம் சூப்பரா இருக்குன்னு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த படம் வொர்க் ஆகணும். ஸோ அது நம்ம கையில கிடையாது. பட் அட்லீஸ்ட் அத வெளியில கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்கு நாங்க எல்லாருமே வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு தான ஆவணும். ஸோ தட் இஸ் டேக்கிங் டைம்.
ஸோ அதனால தான் சரி இது டைம் ஆனாலும் இந்த வாட்டி வந்து அந்த கேப் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரி இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே நம்ம இது பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேசிங்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆல் மை டைரக்டர்ஸ் எல்லாருமே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ இது நாங்கள் டேட்ஸ் எல்லாமே பிரிச்சு பிரிச்சு இந்த பக்கம் இப்படி எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ள வரோம். வெதர் இட் இஸ் அஸ்வத் படமா இருக்கட்டும், இவர் படமா இருக்கட்டும். இப்போ ராம்குமார் படமே அஸ்வத் வந்து அவர் வந்து தள்ளி இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும் சார், எனக்கு டைம் வேணும், நீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் இந்த படம் பாசிபிளா இருந்தது. ஓகே ஸோ இது எல்லாருமே சேர்ந்து இது பண்ணது தான் இன்னைக்கு இந்த 3 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு எல்லாருமே ரீசன். ஸோ இது எனக்கே ஆச்சரியமா அபூர்வமா இருக்கு. இல்ல அது ஏன் ரீசன், சாரி ஃபார் இன்டரப்டிங். அவர் வந்து கிராண்டடா நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாரு, நம்ம கிட்ட ஓகே கேட்பாரு. பிரதர் இந்த டேட்ல இவங்க கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அவர் கூப்பிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், நான் இந்த டேட்ல யா போறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டானா அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் இதுல பண்றதுனால தான் அது பாசிபிள், அவரால தான் அது பாசிபிள். கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் லைக் எங்க எல்லாருக்குமே தெரியும். சிம்புனா வந்து ஒருத்தங்க மேல வந்து ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. அவங்களோட வந்து படம் பண்றாங்கன்னா வந்து, அவங்க வந்து வெறும் படம் பண்ற ஒரு சக டெக்னீஷியனா மட்டும் இல்லாம, ஹி வில் ஓன் தெம் ஆஸ் தியர் ஃபேமிலி மெம்பர் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு தேங்க்யூ. வந்து எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ஃபேன்ஸுக்காக வந்து இந்த சூப்பரான அப்டேட்ஸ் குடுத்ததுக்கு நன்றி. அண்ட் நம்ம பேசியிருக்கும்போது நம்மளுடைய எஸ்டிஆர் 49 திரைப்படத்தின் இயக்குனர் ராம்குமார் அண்ணாவும் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் 51 உடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அண்ணாவும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ராம்குமார் அண்ணா, ஹாய் 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 ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். we are all super happy and thank you so much for the update. தேங்க்யூ 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 சிம்பு சார் ஃபார் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி சார். மீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா படமுமே எனக்கு வந்து என்ன சொல்றது, வித்தியாசமான படமா அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு படமும் நல்ல டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட் இதுல. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. 1 by 1 இனிமே ஒர்க் ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. நான் ஆக்சுவலா வந்து இட்ஸ் வெரி வெரி டூ ஏர்லி எங்களுக்கு தெரியும். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ராம்குமார்னா, சிம்புனாவை இந்த ப்ராஜெக்ட் பண்ண வைக்க நீங்க வந்து என்ன சொல்லி பண்ண வச்சீங்க? எந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புனீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஷேர் பண்ணாதான் எக்ஸாக்டா அந்த ஒரு ஒரு ஃபுல் பேக்கடா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்தது. கரெக்டாக சார் கிட்ட வந்து ஒரு மீட்டிங் செட் ஆச்சு. நான் சார் கிட்ட கதை சொன்னேன் அண்ட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் டிஸ்கஸ் பண்ணோம். தென் இம்மீடியட்டா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு. எனக்கு 100% ஷுவரா இந்த ஸ்கிரிப்ட் வந்து சார் பண்ணும்போது சாரோட ஃபேன்ஸுக்கும் நம்ம சாரை வந்து திருப்பி நம்ம எப்படி ஒரு 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 ஃபீல்ல பார்க்கணும்னு நினைப்போம்ல, ஸோ அது வந்து இந்த படத்துல 100% இருக்கும். அண்ட் சார் வந்து என்ன ஃபுல்லா நம்பி ட்ரஸ்ட் வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாவும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஃப்ரீடமோட சார் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைச்சது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமேசிங். அண்ட் சிம்புனா, உங்ககிட்டயும் அதே கொஸ்டின் தான். ஒன் திங், இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம பண்றோம் அப்படின்னு நீங்க வந்து டிசைட் பண்ணதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? ஆக்சுவலா இந்த 3 படமுமே மோர் தென் ஸ்டோரி வந்து நான் வந்து டைரக்டர்ஸோட முன்னாடி நம்ம எப்படி படம் பண்ணோம்னா, இப்போ ஒரு டைரக்டர் ஹிட் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஒரு பெரிய டைரக்டர் படம் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு ஆமா. கதை சூப்பரா இருக்குன்னு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நம்ம ஒரு படம் வந்து காசுக்காக பண்ணுவோம். ஸோ நிறைய ரீசன் இருக்கும். பட் இந்த 3 படமுமே ப்ராஜெக்ட்டுமே வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே 1 ஃபிலிம் 2 ஃபிலிம்ஸ் டைரக்டர்ஸ் தானே. ஆமா. எல்லாமே யங்கான ஒரு இதுல தானே இருக்காங்க. ஆமாண்ணா. அவங்களோட அந்த டெடிகேஷன், அவங்க வந்து டு த லவ் டுவர்ட்ஸ் சினிமா, அவங்க வந்து ஜெனியூனா ஒரு விஷயம் என்னமோ ஒன்று ட்ரை பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக தான் நான் வந்து இந்த இந்த 3 படமுமே நான் பண்றேன். அமேசிங்ண்ணா. நீங்க தேசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு கதைக்காக 4 வருஷம் ஒரு டைரக்டர் வந்து விடாம வந்து அதை ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு டெடிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணி இருக்காரு. ஸோ டெஃபினட்டா. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அஸ்வத்தா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நாளா வந்து அஸ்வத் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தது, நம்ம மிஸ் ஆயிட்டே இருந்தது. பட் என்னன்னா அது விடாம அஸ்வத் வந்து அந்த இல்ல இது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி இது பண்ணது வந்து ஃபைனலி இட் பேட் ஆஃப்.
ஸோ நான் வந்து கண்டிப்பா. அவங்களுடைய அந்த இதுதான் பார்ப்பேன். அதே மாதிரி ராம்குமார் எனக்கு வந்து கதை சொன்னாரு. கதை சொன்னதுக்கு அப்புறமா வந்து நான் ஓகே இது இப்படிதான் சார் இருக்கும்னு, ஓகே நீங்க ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு. இம்மீடியட்டா ஒரு 5 டேஸ்ல ரெடி பண்ணி எனக்கு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகே இவ்வளோ ஓகே. ஃபாஸ்டா ஒருத்தர் வந்து ஒர்க் பண்றாருன்னும் போது ஓகே டெடிகேட்டடா இருக்காங்க. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரைட் நவுன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம கரெக்டா வந்து ஒரு வேலையை செய்யணும், நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அந்த ஒரு குவாலிட்டிக்காக தான் நான் இந்த 3 படமுமே பண்றேன். அதான் ஆக்சுவலா உண்மை. சூப்பர். அது எங்களுக்கு வந்து எப்பவுமே நீங்க வந்து ஏதாவது ஒரு புது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டுறதா இருக்கட்டும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய புதுசா வந்திருக்கக்கூடிய எல்லாரோடையும் நீங்க ஒர்க் பண்றதா இருக்கட்டும். அது வந்து பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் அஸ்வத்னா கிட்டயும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அஸ்வத்னா. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சார் ஹாய் சார். ஹாப்பி ஹாய் பர்த்டே சார். அகைன் சார். தேங்க்யூ சார். சார் சூப்பர்ண்ணா. நாங்க எல்லாரும் வந்து கதற 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 கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து அப்டேட்ஸ்லாம் பார்த்து. ஸோ காட் ஆஃப் லவ் சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது சின்ன அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ராம்குமார் அண்ணா கிட்ட கேட்டதா உங்களுக்கும் கேக்குறேன். ஸோ we are all super happy to see vintage STR back again. ப்ரோ நான் மட்டும் தான் ப்ரோ நிறைய அப்டேட்டா கொடுத்து தள்ளிட்டேன். இதுக்கு மேல நீங்க வந்து பார்க்கிங் டைரக்டரை பிடிச்சிக்கோங்க, அவரை பிடிச்சி கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ணுங்க. இல்ல தேசிங் பிரதர் சொன்னாரு, நல்ல வேளை இந்த அஸ்வத் வந்தாரு, நம்மள ஃப்ரீயா விட்டாரு. நான் சொன்னேன் பிரதர் அதுக்காகவே ஒரு டைரக்டர் பிடிச்சிருக்கேன் பிரதர். இந்த நம்ம ஃபேன்ஸ் இந்த இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஹேண்டில் பண்றதுக்குன்னே ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கோம். உங்க 2 பேருக்கும் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு சார் வந்து ஸோ பேசிக்கா அதான் அவர் சொல்லிட்டு இருந்தாருல, என்கிட்ட கேட்டாரு இந்த மாதிரி எப்படி அஸ்வத் நம்ம வந்து ஏன்னா நாங்க ஒரு ஜூன்ல போற மாதிரி இருந்தது. சரி வந்து இது என்ன சொல்றது ஐ மீன் மார்ச்ல ஏப்ரல்ல போலாமான்ட்டு. எனக்கா எப்படியும் ஓகே. டிராகன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் எப்படி நம்ம திருப்பி சொல்லிட்டு அப்பதான் பார்க்கிங் டைரக்டர் என்ட்ரு ஆனாரு. இந்த மாதிரி ஒரு தயவு செஞ்சு பண்ணுங்க சார், எனக்கு ஐடியாவும் ரொம்ப நல்லா இருந்தது, தயவு செஞ்சு பண்ணுங்க சார், எனக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதே சமயம் இதுன்ட்டு ஓகே. நானும் அதை அப்படி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இட் இஸ் லைக் இன்னொன்னு ஒரு நல்ல டைரக்டர், ரொம்ப ரொம்ப நல்ல டைரக்டர், அவர் கூட படம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படம் பண்றோம் அதெல்லாம் தாண்டிட்டு லைக் we are all his fans, right? So we want him to do more films. நான் அவர்கிட்ட பர்சனலா பேசும்போது தான் சொல்லிட்டு இருப்பேன், சார் நீங்க 2 வருஷத்துக்கு 2 படம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். இப்போ இந்த படம் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது சார், சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ அது நடக்குது. அண்ட் இமீடியட்லி our film is coming and தேசிங் ப்ரோஸ் film is coming. ஸோ அது வந்துட்டு இன்னும் ஹாப்பி, அவ்வளோதான். இதுல தேசிங் அவர்தான் பிரதர். எனக்கு என்னோட படம் ஷூட்டிங் டைம்ல நீங்க எனக்கு வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் பிரதர், மற்றபடி நீங்க நடிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டுக்கு வந்தீங்கன்னா போதும். சூப்பர். நான் ஆக்சுவலா வந்து ஃபேன் சார்பா வந்து அஸ்வத் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து சிம்புனா வந்து அவருக்கு முன்னாடி எந்த டைட்டிலுமே வந்து வேணாம் அப்படின்றத விரும்பவே மாட்டுறாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க விண்டேஜ் எஸ்டிஆர்னு சொன்னதுனால திருப்பி எங்களுக்கு வந்து அந்த டைட்டில் கார்டு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வர டைட்டில் கார்டு ஏதாவது ஒரு நாட்டுல ப்ரோமோலயாவது நிறைய பார்க்கணும்னு ஆசையா விஷயம் இருக்கு. எவ்வளவு விஷயம் உலகத்துல போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இல்ல நான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கே தெரியும், நாங்க வந்து நீங்க உங்க பேர் வந்தாலே கதற கதற கத்துவோம் நாங்க. சோ இப்ப விண்டேஜ் எஸ்டிஆர்ன்றத அந்த பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்காக கேட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து யுவன் சார் வந்து இந்த 50th ப்ராஜெக்ட் உள்ள வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஃபேன்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே சரி. ஸோ எங்களோட காம்பினேஷன் எப்பவுமே இதுவா வந்திருக்கு. பட் இந்த படம் வந்து சாரும் வந்து ஒரு பீரியட் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளா யுவன் சாருக்கும் ஆசை, ஒரு பயங்கரமான ஒரு பீரியட் படம் பண்ணணும்னு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்தது. அண்ட் மனோஜ் அவரோட வந்து நான் இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஒர்க் பண்ணவே இல்லை. வினய் தாண்டி ஆமாண்ணா. வருவதுக்கு அப்புறம் டைமே கிடைக்கல. ஸோ அவரும் இது எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. இவங்க 2 பேரும் எஸ்டிஆர் 50 உள்ள வந்தது வந்து நடுவுல நீங்க மன்மதன் 2 ஒரு அடி கூப்பிட்டீங்க, அப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் ஆமா யுவன் சாரோட உங்களோட ஒர்க் பண்ண போறேன்னு. பட் சம் ரீசன் அது நடக்கல. ஆமா பட் நம்மளுக்கு அது ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆமா அப்பயுமே நீங்க எப்பயாவது ரொம்ப பர்சனலா ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா தான் எனக்கு ரொம்ப கூப்பிடுறீங்க. ஸோ ஐம் ஸோ ஃபீல் அகைன் ரொம்ப பர்சனலைஸ்டா இந்த படத்தை கூப்பிட்டதுக்கு. ஆக்சுவலி இந்த படம் லேட் ஆகிறதுக்கு நானும் ஒரு ரீசன். ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு ஒரு 6 months ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் வேணும். ஜென்ரலாக தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணாதது வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். ஸோ அதனால தான் கரெக்டாகவே ஒரு டைம் எடுத்து ஒரு
எவ்ரி சண்டேஸ் மட்டும் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். சார் வந்து மோகேப் பண்ணணும். இந்த படம் ஃபுல்லாவே எனக்கு ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டு ஷூட் போலான்றது தான் பிளான். ஓகே. ஸோ சண்டேஸ் அவரை வச்சு அவரோட கேரக்டரைசேஷன் மட்டும் ப்ரீவியூஸ் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணி ஷூட் போகும்போது ரொம்ப வேஸ்டேஜஸ்லாம் பண்ணாமல் சார் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினுக்கு வந்து we are நாட் கோயிங் டு என்ன சொல்கிறது, ஒரு சீப்பாக எடுக்கிறதுன்றது ஐடியா கிடையாது. எக்ஸாக்டாக என்ன எடுக்கணுன்றதை ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும். அதுக்கு வந்து ஜென்ரலாக என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நான் ஒர்க் பண்ணுற பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் கூடயுமே என்னென்னா, இந்த படத்தை வந்து தேவ்சிங் சார் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 3 வாட்டி டைரக்ட் பண்ணணும். ஸோ ஓகே. அந்த அளவுக்கு பொறுமை இருக்கிற ஒரு டேரக்டர் இருந்தால் தான் நான் சொல்கிறேன் இந்த ஒர்க் ஃப்ளோ அடாப்ட் பண்ணி பண்ண முடியும் போது கரெக்டான டேரக்டர் எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்காரு. நான் மைண்டில் இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம்ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ராவென்ஸாக இருக்கிற இந்த விஎஃப்எக்ஸ் பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறதுக்கு டிரெக்டர் ஷுட் ஹேவ் ஸோ மச் ஆஃப் பேஷன்ஸ். ஏன்னா எவ்ரி ஸ்டேஜில் அவங்களோட அப்ரூவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் பெரிய டைரக்டர்ஸ் வரும்போது ஒன்லி அவங்க அந்த ஷூட்டிங் டேல தான் அவங்களோட ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து we going to work this next 6 months is very crucial for us and our shoot வரும்போது things will be much more in bigger space. அதுதான் இந்த படத்தோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா கண்டிப்பா. இதுல என்னன்னா இப்போ மத்த ப்ரொடக்ஷன் இப்போ வேற ஒரு இவங்கன்னா இப்போ அந்த டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம இதை பண்றோம் அப்படின்றதுனால இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஷூட்டிங் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இது பெருசா இருக்கு இது இருக்கு அது மாதிரி பண்ண முடியாது இந்த படம். புரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ அதனால நம்ம எல்லாமே முன்னாடியே பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஒரு ஒர்க்கு தான். ஸோ அது இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ டீமா இது பண்ணதுனால அது இப்போ பாசிபிளா ஆகுது. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து பல லேயர்ஸ் ஆஃப் பிளானிங் வச்சிருந்தோம். என்னைக்கு மனோஜ் சார் உள்ள வந்தாரோ அது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி ஒரே லைன்ல சார் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து இதை ரொம்ப ரொம்ப இந்த ப்ராஜெக்டை வந்து ஈஸியாக அணுகிறதுக்கு, அதாவது பயம் இல்லாமல் அணுகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மனோஜ் சார் அந்த ஐடியா கொடுத்துட்டாரு. ஸோ அவர் தான் இந்த படத்துடைய பிக்கஸ்ட் டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் அவர் தான். லவ்லி, சூப்பர். ஆக்சுவலா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனுடைய விஷயங்களை வந்து சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த படம் வந்து எப்படி வந்து ப்ராசஸ் ஆகி வந்துட்டே இருக்கு. ஏன்னா வந்து நாங்க ஓவர் த பீரியட் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் மோஸ்டா வந்து இந்த தடவை வந்து எஸ்டிஆர் 50 இந்த படம் அமைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதுல சிம்புனா நீங்க சொல்லியிருந்த மாதிரி யுவன் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அண்ட் யுவன் சார் சொல்லுங்க சார். சார் அது எல்லாருமே இருக்கிற ஒரு விஷயம் தான் சார். நீங்க என்ன படம் பண்ணாலும் அவங்களோட 100% கொடுக்குறீங்க. சிம்புனான்னு வந்துட்டா வந்து அந்த எக்ஸ்ட்ரா லவ் வந்து அது தெளிவாவே தெரியுது எங்களுக்கு. அது என்னன்னு தெரியல. அது I don't know how to even explain. It's some things are naturally இருக்கும்ல. ஸோ அது அந்த மாதிரி தான் கண்டிப்பா. நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் அண்ட் இது எங்களுக்குமே மாதிரி உங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்டா இருக்கும் நம்புறேன். ஏன்னா அது 50th ஃபிலிம் உங்களுக்கு தெரியும். நீங்க 2 பேரும் எவ்வளோ ஒரு அந்த பிரதர்ஹுட் அந்த ரொமான்ஸை நாங்க பார்த்திருக்கோம். ஸோ இந்த தடவை என்ன சம்பவம் இது காத்துட்டு இருக்கோம் சார் நாங்க. I'm seriously super excited actually for this. I'm breaking my head for creating the sound for this script actually. So அதுதான் இன்னொன்னு சூப்பர் சார். very யுவன் சாரோட நான் சொல்லுங்க. like I'm saying like I'm super excited more than like எனக்கு இப்போ மைண்டே வந்து அதை கேட்டதுல இருந்து பஸ்டா இருக்கு. இப்போ I'm like thinking on the aspects of sounds, like what kind of sound has to be there and how can we treat this very new அந்த மாதிரி like I'm breaking my head on that. அது சிம்போட நேச்சுரலா சேரும்போது அது பை ஒர்க் ஃப்ளோவே ரொம்ப ஈஸியா அப்படியே நேச்சுரலா வந்துடும். இன்னொரு என்னன்னா, நான் இப்போ ஜென்ரலா யுவன் சாரோட படம் பண்ணும்போது இப்போ அவருக்கு தெரியும் ஒர்க் லோட் வந்து அவருக்கு நார்மலா பண்ற படத்துக்கும் என் படத்துக்கும் ஒர்க் லோட் வந்து ஒரு 10 படம் ஒரு 10 படம் எக்ஸ்ட்ரா பண்ற ஒர்க் லோட் கொடுத்துருவேன் நான். ஸோ அவரே என்கிட்ட சொல்லுவாரு, அடுத்த படம் எப்ப சார் ஆரம்பிக்கிறீங்கன்னு இது சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவாரு, இப்போ இந்த ஜி பிரகாஷ் எல்லாம் நல்லா பண்றாரு சார் மியூசிக் கேட்டீங்களா அப்படின்னு. நான் அப்படியே யோசிப்பேன், இவரு எதுக்கு இது சொல்றாரு? எதுக்குன்னா நீங்க அடுத்த படம் கொஞ்சம் வேற மியூசிக் டைரக்டர் போயிட்டு வாங்க, ஒரு 2-3 படம் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், பேக் டு பேக் இந்த மனுஷனோட மாட்டணும்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய மியூசிக் டைரக்டர் சஜஷன், எந்த மியூசிக் டைரக்டராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னொரு மியூசிக் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணி? சோ அப்பப்ப சொல்லுவாரு. பட் என்னன்னா நான் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும், எவ்வளவு கரெக்ஷன்ஸ் கேட்டாலும், எவ்வளவு சேஞ்சஸ் சொன்னாலும் எதுக்குமே டென்ஷன் ஆகாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல ஓகே என்ன பண்ண முடியும்ட்டு எப்பவுமே அந்த ஒரு பெஸ்ட் கொடுத்துருவாரு. ஸோ அதுதான் அந்த மேஜிக்னு நினைக்கிறேன். இல்ல யுவன் சாருக்கு வந்து அதுதான் சிம்பு சார் லைக் மேல இருக்க லவ் பத்தி சொல்லணும்னா, இப்போ வந்து எனக்கு ட்ராக் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தாரு. ஒரு விஷயம் ஓ எனக்கு ட்ரை ஓகே. பண்ணோம். அதுக்கு ட்ராக் அனுப்பிட்டு இருந்தாரு. நான் கேட்காமயே அத்தனை வெர்ஷன்ஸ் ஆஃப் டிராஃப்ட் 1 2 3 4 ஒரே விஷயத்துக்கு ஒரே கான்செப்ட்டுக்கு 5 ட்ராக் அனுப்புறாரு. நான் அதுல அப்பா ஒரு ட்ராக் வந்து நான் கேட்கவே இல்ல. சார் இது நல்லா இருக்குன்றேன். அடுத்து இன்னொன்னு அனுப்புறாரு. சார் இது நல்லா இருக்குன்றேன். அடுத்து இன்னொன்னு ஃப்ரெஷ்ஷா அனுப்புறாரு. சவுண்டிங்கா மாறிக்கிட்டே இருக்கு. அதுல நான் ஒண்ணு கேட்டுட்டு சார் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு அனுப்புறேன். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ஸ் நோட். ஆக்சுவலி இந்த வாய்ஸ் நோட் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தலைவனுக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற திருப்தி இருக்கு அப்படின்னாரு. சீரியஸ்லி நாங்க இப்ப வந்து அது என்ன ட்ராக்கா இருக்கும், எப்படி இருக்கும் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்களே வந்து மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் சிம்புனா இல்ல இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த் இப்போ ஒரு இந்த ஷூட் ஒன்னு பண்றோம். ஒரு இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ இந்த கெட்டப்ல இருக்கேன். நான் அந்த சூப்பர். ஷூட் பண்ணி அது நல்லபடியா வந்ததுன்னா நாங்க வந்து உங்களுக்கு அது ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஆஹா ஸோ பட் என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா நாங்க வந்து சில விஷயம் தள்ளி போகுது, இல்ல சில விஷயங்கள் நாங்க இது பண்றோம்னா அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஃபேன்ஸுக்கு எஸ்பெஷலி சொல்றேன் நான். கண்டிப்பாண்ணா. ஸோ அது அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்க உண்மையிலே ஜெனியூனா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்கன்னா போதும். கண்டிப்பா நான் ஆக்சுவலா எல்லா ஃபேன்ஸுக்குமே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா வந்து எங்களோட தலைவனை வந்து ஸ்கிரீன்ல வந்து சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ இந்த பர்த்டேக்கு முன்னாடியே வந்து இந்த ரீ ரிலீஸ்லாம் நாங்க பார்த்து பயங்கர எக்ஸைட்டடா இருந்தோம். இப்போ அப்டேட்ஸ் கிடைச்சிருச்சு இல்லைண்ணா, இவ்வளவு அப்டேட்ஸ் கிடைச்சதுனால we are all சூப்பர் ஹாப்பி. அடுத்து வந்து நாங்க பொறுமையா காத்திருந்து எல்லாத்தையுமே வந்து ரிசீவ் பண்ணிப்போம். அண்ட் ஆனா இந்த படம் பர்டிகுலரா வந்து எஸ்டிஆர் 50 அமைஞ்சதுக்கு வந்து ரீசன் ஏதாவது இருக்காண்ணா? ஒண்ணுமே இல்ல, ஜென்ரலா நம்ம 50th ஃபிலிம் எல்லாருமே ஒரு 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 வித்தியாசமா இல்ல ஒரு பெரிய படமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து என்னன்னா இவ்வளவு நாளா நம்ம வேற இந்த ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆமாண்ணா. அதனால இது 50th வரும்போது இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி டிசைட் பண்ணி பண்ணது. சூப்பர். ஆக்சுவலா வந்து எங்க எல்லாருக்குமே இன்னொரு ஆசையும் இருந்தது. இந்த படம் வந்து 50 வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்தது. சோ அதுவா வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானு. ஆமாண்ணா. அண்ட் ஸோ ஆல்சோ இன்னொரு அப்டேட்டும் வந்து சூப்பரா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து கிடைச்சது எங்களுக்கு தக் லைஃப்ல இருந்து. அது சொல்றேன் நினைச்சேன். நான் இங்க ஸ்பேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் கால் பண்ணி விஷ் பண்ணாரு ஓ வாவ். பர்த்டேக்கு. ஸோ பேசிட்டு சார் இப்பதான் தக் லைஃப் பார்த்தாரு போல் இருக்கு சார். ஓகே. பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ நான் ரொம்ப சொல்ல விரும்பல, பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ சார் பர்த்டே அன்னைக்கு பேசினது, அதுவும் படத்தை பத்தி சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அமேசிங். இப்போ ஆல்ரெடி வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும் தக் லைஃப் வந்து ஜூன்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ கேன் வி ஆமா. எக்ஸ்பெக்ட் ஒன் மோர் ஃபிலிம் திஸ் இயர்னா? அதான் வந்துருவோமா, இந்த ராம்குமார் மனசு வச்சா வரும். அவரு சார் வந்துடலாம் சார், இப்பவே வந்துடலாம். so அவர் கையில தான் இருக்கு. அவரு வந்து அஸ்வத் மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சோ இதனால நான் வந்து ஜனங்களுக்கு ஃபேன்ஸ் மக்களுக்கு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா என் சைடுல பிரச்சனை இல்லை அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ அது தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர்ண்ணா. அண்ட் தேசிங்னா And இன்னொரு கேள்விண்ணா. சொல்லுங்க. நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்த அந்த பிளட் அண்ட் பேட்டில் அந்த போஸ்டர்ல வந்து நாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணோம். 2 சிம்புண்ணா இருந்தாங்க. எங்களுக்கு வந்து பெருசா அப்டேட்லாம் எதுவுமே வேணாம். பயங்கரமா இருந்தது. ஒரு ரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சது. அதை பத்தி ஏதாவது சொல்லலாம்னா நீங்க சொல்லுங்க. அதான் இது டூ ஏர்லி. இப்போதைக்கு நீங்க ராம்குமாரை தான் ஆமா. பிடிக்கணும் கொஞ்ச நாளைக்கு. அதை பத்தி சொல்லணும்னா இந்த படம் பத்தி நம்ம சாருடைய ஃபேன்ஸுக்காக சொல்றேன். படத்தை பத்தி பில்டப் பண்ணல. நான் சாருடைய ஓகே. ஃபேன்ஸுக்காக சொல்றேன். இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும் ஃபேன்ஸுக்கு. பக்காண்ணா. இந்த ஒரு வார்த்தை போதும். சாரை வந்து அவங்க எப்படியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவர்கிட்ட இருந்து என்னென்னலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ, டான்ஸ்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்றதாகட்டும், டான்ஸ்லேயே வெரைட்டி ஆஃப் டான்ஸ் சீக்வன்சஸ் அப்படி அப்படி எல்லாமே எல்லாமே இந்த படத்துல ஒரு மீல்ஸ் தான்.
காட்டு பசிக்கு விருந்து தான் இந்த படம். ஃபேன்ஸோடைய காட்டு பசிக்கும் விருந்து தான், சாருடைய காட்டு பசிக்கும் விருந்து தான். அவ்வளவுதான், இது போதும்ண்ணா, இந்த விஷயம் அண்ட் போதும் எங்களுக்கு. என்னன்னா